வணக்கம். ஃப்ளாட் மற்றும் ஸ்கொயர் ஃபைலிங் ரஃப் ஃபினிஷ் குறித்த இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். உற்பத்தியின் முக்கியமான செயல்முறைகளில் ஃபைலிங்கும் ஒன்றாகும். ஃப்ளாட் மற்றும் ஸ்கொயர் ரஃப் ஃபினிஷ் ஃபைலிங் பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். இந்த அமர்வின் குறிக்கோள்களை நாம் பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் பின்வருவனவற்றை செய்ய முடியும். ஃபைலிங் செய்வதற்கு பணிப்பொருளை கிடைமட்டமாக ஒரு பெஞ்ச் வைஸில் பிடிப்பது, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை ஃபைலிங் செய்வது, ஸ்ட்ரெயிட் எட்ஜ் அல்லது ட்ரை ஸ்கொயர் பிளேடை பயன்படுத்தி ஃபைலிங் செய்யப்பட்ட வேலைப்பொருளின் ஃப்ளாட் தன்மையை சரிபார்ப்பது, ட்ரை ஸ்கொயர் மூலம் ஜாபின் ஸ்கொயர்னஸ் அல்லது செங்கோணத்தை சரிபார்ப்பது. ஃபைலிங் என்பது உற்பத்தியில் பிசிறு பொருளை அகற்றும் ஒரு செயலாக்கம் ஆகும். இது அறுக்கும் மற்றும் கிரைண்டிங் செயல்பாடுகள் இரண்டையும் ஒத்தது, ஆனால் பிசிறு நீக்கம் போன்ற ஃபினிஷிங் செயல்பாடுகளுக்கு பயன்படுகிறது. ஃபைலிங் செயல்பாட்டின் போது பின்வருவனவற்றை மனதில் கொள்ள வேண்டும். இடது கால் முன்னே மற்றும் வலது கால் சுமார் 1 அடி தூரம் பின்னே. செலுத்துதல்: வலது கை ஃபைலின் ஹேண்டிலில் மற்றும் இடது கை ஃபைல் பேஸின் மேல் இருக்க வேண்டும். ஃபைலை கையாளுதல்: முன்னே தள்ளும் அல்லது இழுவை வீச்சின் போது ஒருபோதும் அழுத்தத்தை பயன்படுத்த வேண்டாம். செயல்பாட்டை தொடங்கும் முன் ஃபைல்களின் ஃபேஸை சாக் கட்டியால் தேய்ப்பதன் மூலம் அரங்களில் அடைசல், அதாவது துகள்களால் ஃபைலின் பற்கள் அடைபடுவது ஏற்படுவதை தடுக்கவும். ஒரு கார்ட் பிரஷ் அல்லது ஒயர் பிரஷ் மூலம் ஃபைல்களை அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும். ஃபைல்களை அவற்றின் ஃபேஸ்கள் மீண்டும் ஒன்றோடு ஒன்று தேய்த்து கொள்ளாதபடி அவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் சேமித்து வைக்க வேண்டும். பொதுவாக பயன்பாட்டில் உள்ள 3 ஃபைலிங் நுட்பங்கள்: ஸ்ட்ரெயிட் ஃபைலிங், கிராஸ் ஃபைலிங், டிரா ஃபைலிங். ஸ்ட்ரெயிட் ஃபைலிங் இது மிகவும் அடிப்படையான ஃபைலிங் நுட்பமாகும். மேலும் பணிப்பொருளின் மீது ஃபைலை நீளவாட்டில் தள்ளுவதும் முன்னோக்கிய வீச்சில் மட்டுமே தொடர்பை ஏற்படுத்துவதும் அடங்கும். இது பொதுவாக பிசிறு பொருட்களை விரைவாக அகற்ற பயன்படுகிறது. கிராஸ் ஃபைலிங் ஃபினிஷிங் செய்ய, வடிவாக்கம் செய்ய அல்லது கூர்மைப்படுத்த இதனை பயன்படுத்தலாம். இது மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஃபைலிங் நுட்பமாகும். டிரா ஃபைலிங் இந்த நுட்பத்தில் ஒவ்வொரு முனையிலும் ஒரு ஃபைலை பிடிக்க வேண்டும். இந்த நுட்பம் பொருட்களில் அதிகமாக பிசிறு அகற்றுவதற்கும் மேற்பரப்பு சமன் செய்வதற்கும் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இப்போது ஃபைலின் வெவ்வேறு பகுதிகளை பார்ப்போம். டேங்கின் எதிர்ப்பக்கம் எட்ஜ் அல்லது பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது. அதன் மேற்பரப்பில் பற்கள் வெட்டப்பட்ட ஃபைலின் பரந்த பகுதியானது ஃபேஸ் அல்லது பக்கம் என்று அறியப்படுகிறது. ஒற்றை வரிசை இணையான பற்கள் கொண்ட ஃபைலின் மெல்லிய பகுதி எட்ஜ் என அழைக்கப்படுகிறது. பரந்த பகுதியின் பற்கள் இல்லாத பக்கம், அதாவது கொண்டை பகுதி, ஹீல் என்று குறிப்பிடப்படுகிறது. உடல் பகுதியில் இருந்து டேங் பிரிக்கும் ஃபைலின் வளைந்த பகுதி ஷோல்டர் எனப்படும். ஹேண்டில் அமைந்திருக்கும் ஃபைலின் குறுகிய மற்றும் மெல்லிய பகுதி டேங் என்று அழைக்கப்படுகிறது. ஃபைலை பிடித்துக்கொள்ள டேங்கில் பொருத்தப்படும் பகுதி ஹேண்டில் ஆகும். ஹேண்டிலில் விரிசல் ஏற்படுவதை தடுக்கும் பாதுகாப்பு உலோக வளையம் ஃபெரியூல் எனப்படும். ஃபைல்ஸ் உயர் கார்பன் எக்கால் செய்யப்படுகின்றன. இதன் உடல் பகுதி கடினமாக்கப்பட்டது மற்றும் பதனமாக்கப்பட்டது.
ஃபைல்ஸ் பின் வருவனவற்றுக்கு இணங்க வகைப்படுத்தப்படுகின்றன. ஃபைலின் வடிவம், ஃபைலின் வெட்டு, ஃபைலின் கிரேடு. குறுக்கு வெட்டு வடிவங்கள் போன்று குறைந்தது 20 வெவ்வேறு குறுக்கு வெட்டு வடிவங்கள் உள்ளன. இதில் செவ்வகம், சதுரம், முக்கோணம், வட்டம், அரைவட்டம், நீடில் ஃபைல்ஸ், சிறப்பு ஃபைல்ஸ். வெட்டு எட்ஜுகளின் வடிவம் சிங்கிள் கட்டில் வேலை செய்யும் பரப்புகளில் குறுக்காக வெட்டப்பட்ட இணையான பற்களின் வரிசை உள்ளது. டபுள் கட்டில் ஒன்றை ஒன்று குறுக்கிடும் பற்களின் வரிசைகள் உள்ளன. ராஸ்ப் டீத் ஆனது மேல் பகுதியில் தொடர்ச்சியின்றி வட்டமாக இருக்கும். மற்றும் கர்வ்ட் கட் ஃபைல்ஸ் பித்தளை, அலுமினியம், வெண்கலம் மற்றும் தாமிரம் போன்ற மென்மையான உலோகங்கள். மென்மையான மேற்பரப்பு ஃபினிஷிங்கிற்கு ஃபைலிங் செய்ய சிங்கிள் கட் ஃபைல்ஸ் பயனுள்ளதாக இருக்கும். டபுள் கட் ஃபைல் அதிகமான பொருட்களை நீக்குகிறது. மரம், தோல் மற்றும் பிற மென்மையான பொருட்களை ஃபைலிங் செய்ய ராஸ்ப் கட் ஃபைல் பயன்படுத்தப்படுகிறது. கர்வ்ட் கட் ஃபைல் ஆழமான வெட்டு செயல்பாடு மென்மையான உலோகங்களுக்கானது. வெட்டின் சொரசொரப்பு தன்மை 1 அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் பரப்பில் பற்களின் எண்ணிக்கை. இதில் 5 முக்கிய பிரிவுகள் உள்ளன. ரஃப், பாஸ்டர்ட், செகண்ட் கட், ஸ்மூத், டெட் ஸ்மூத். பெரிய அளவிலான உலோகத்தை அகற்றுவதற்கு ரஃப் ஃபைல் பயன்படுத்தப்படுகிறது. பாஸ்டர்ட் ஃபைல் உலோகத்தை அகற்றும் வீதம் ரஃப் ஃபைலுக்கு அடுத்ததாக உள்ளது. செகண்ட் கட் ஃபைலானது கடினமான உலோகத்தில் நல்ல ஃபினிஷிங் கொண்டுவர ஃபைலிங் செய்ய பயன்படுகிறது. மென்மையான ஃபைல் சிறிய அளவிலான உலோகத்தை நீக்குகிறது. டெட் ஸ்மூத் என்பது உயர் அளவிலான ஃபினிஷ் தருகிறது. ஃப்ளாட் மற்றும் ஸ்கொயர் பரப்புகளை ஃபைலிங் செய்வதற்கு தேவையான கருவிகள். ஸ்டீல் ரூல் ஒரு உறுப்பின் நேரியல் பரிமாணங்களை அளவிட ஸ்டீல் ரூல் பயன்படுத்தப்படுகிறது. பெஞ்ச் வைஸ் இது ஒரு பனிப்பொருளை பிடித்துக் கொள்ளும் சாதனமாகும். ஃபைல் ஃபைல் என்பது பனிப்பொருளில் இருந்து பிசிறு பொருட்களை அகற்ற பயன்படும் ஒரு கருவியாகும். ட்ரை ஸ்கொயர் இது பனிப்பொருட்களின் மீது குறிப்பதற்கும் 90 டிகிரி கோணங்களை சோதிப்பதற்கும் ட்ரை ஸ்கொயரின் எட்ஜ் பக்கத்தை பயன்படுத்தி ஃப்ளாட் தன்மை, நேரான தன்மை, இணையான தன்மை ஆகியவற்றை சோதிக்கவும் பயன்படும் கருவியாகும். ஜென்னி காலிப்பர் ஜென்னி காலிப்பர்ஸ் அல்லது ஒற்றைக்கால் காலிப்பர்ஸ் ஒரு காம்பஸுக்கு ஒத்த அதே வழியில் வேலை செய்கிறது. ஒரு முனை ஒரு நிலையான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது, மற்றொன்று குறிக்க அல்லது அளவிட பயன்படுகிறது. இது உள் மற்றும் வெளிப்புற எட்ஜுக்கு இணையான கோடுகளை குறிக்கவும் ரவுண்ட் பார் மையத்தை கண்டறியவும் பயன்படுகிறது. டாட் பஞ்ச் ஒரு பஞ்ச் என்பது ஒரு கடினமான மேற்பரப்பில் ஒரு நிரந்தர அடையாளத்தை குழிவு செய்ய அல்லது உருவாக்க பயன்படும் ஒரு கருவியாகும். குறுகிய மற்றும் ஆழமான குழிவை குறிக்க ஒரு குத்துதல் அல்லது புள்ளி பஞ்ச் பயன்படுத்தப்படுகிறது. பால் பீன் ஹேமர் 2 தலைகள் கொண்ட ஒரு ஹேமர், ஒன்று ஃப்ளாட் மற்றொன்று பீன் என்று அழைக்கப்படும் வட்டமானது. ஃபைலிங் செய்யும் செயல்முறையில் நாம் கவனம் செலுத்துவோம். முதலில் ஸ்டீல் ரூல் பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். தேவையான அளவு ஆனது 75 மில்லிமீட்டர் நீளம், 75 மில்லிமீட்டர் அகலம் மற்றும் 10 மில்லிமீட்டர் தடிமன் இருப்பதை உறுதிப்படுத்தவும். ஃப்ளாட் ரஃப் ஃபைல் மூலம் மேலே படிந்துள்ளவற்றை அகற்றவும். ஃப்ளாட் பாஸ்டர்ட் ஃபைல் கொண்டு பக்கம் ஏஐ ஃபைல் செய்யவும். ஒரு ட்ரை ஸ்கொயர் பிளேடு கொண்டு ஃப்ளாட் தன்மையை சரிபார்க்கவும்.
பக்கம் B-ஐ ஃபைல் செய்யவும் மற்றும் பக்கம் A-ஐ பொறுத்து சதுரமாக இருப்பதை பராமரிக்கவும். மேலும் B பக்கத்தை பொறுத்து C பக்கத்தை ஸ்கொயர்னஸ் உடன் ஃபைலிங் செய்வதையும் காட்டவும். ஒரு ட்ரை ஸ்கொயர் கொண்டு அனைத்து பக்கங்களிலும் ஸ்கொயர்னஸ் சோதிக்கவும். ஃபைலிங் செய்வதன் மூலம் பெறப்படும் மிக முக்கியமான அம்சங்களில் ஸ்கொயர்னஸ் ஒன்றாகும். ஸ்டீல் ரூல் பயன்படுத்தி ஜென்னி காலிபர்ஸை 74 மில்லிமீட்டருக்கு அமைக்கவும். பக்கம் C மற்றும் Dக்கு இணையான 74 மில்லிமீட்டர் நீள கோடுகளை வரையவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி குறிப்பிட்ட வரியை பஞ்ச் செய்யவும். பக்கம் D மற்றும் E-ஐ 74 மில்லிமீட்டருக்கு அமைத்து ஃபைல் செய்து மற்ற எல்லா பக்கங்களிலும் ஸ்கொயர்னஸ் பராமரிக்கவும். D மற்றும் E பக்கங்களை B மற்றும் C பக்கங்களுக்கு இணையாக பராமரித்து பரிமாணங்களை ஸ்டீல் ரூல் மூலமும் ட்ரை ஸ்கொயர் கொண்டும் ஸ்கொயர்னஸ் சோதிக்கவும். மேற்பரப்பு F-ஐ 9 மில்லிமீட்டருக்கு குறைத்து அதனை பக்கம் A-க்கு இணையாக பராமரிப்பதன் மூலம் ஃபைல் செய்யவும். கூர்மையான எட்ஜுகளை அகற்றவும். சிறிதளவு எண்ணெய் தடவி மதிப்பீட்டிற்காக சேமிக்கவும். தொகுப்புரையாக நாம் கற்றுக்கொண்டவை: ஃபிளாட் மற்றும் ஸ்கொயர், அதாவது ரஃப் ஃபினிஷ் பொருட்களை ஃபைலிங் செய்தல், ஃபைலின் வெவ்வேறு பகுதிகள், ஃபைல்கள் வகைப்படுத்துதல், வேளை, வரிசை மற்றும் அதன் தேவைப்பாடுகள். எனவே இவையே ஃபிளாட் மற்றும் ஸ்கொயர் ரஃப் ஃபினிஷ் ஃபைலிங் பற்றிய அனைத்துமாகும். நீங்கள் அனைத்து கருத்தமைவுகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.